புதியதாக திறந்த ஹோட்டலுக்கு 10 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக திமுகவை சேர்ந்த சிவகங்கை நகராட்சி தலைவர் துரை ஆனந்த் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையில் பல சமூக விரோதிகள் அரசு பணிகளை நாங்கள் தொடர்ந்து அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் இடத்துல அப்புறப்படுத்தி வருகிறோம். அதை பொறுக்க முடியாதவர்களும் பல குற்றங்களில் ஈடுபட்டு கொலை குற்றம், கொலை, கொள்ளை, ஆள் கடத்தின செயலில் ஈடுபடக்கூடிய தொத்தன், நல்லசாமி, உதயா என்பவர்கள் தொடர்ந்து என்னை கொலை மிரட்டல் விடுத்து மாமூல் கேட்டும் 10 லட்சம் கொடு, அதை கொடு, இதை கொடு, உன்னை கொலை செய்து விடுவோம் என்று தொடர்ந்து ஒரு மாத காலமாக அச்சுறுத்தி வந்தார்கள். நேற்று இரவு எனது ஹோட்டல், எனது தொழில் செய்யும் இடத்திற்கே வருகிறது என்று என்னை என்னுடைய பணியாளர்களையும் என்னை கொலை செய்வதாக மிரட்டி அவர்களை ஆயுதங்களுடன் மிரட்டி தாக்கியிருக்காங்க. அது சமயமாக நான் என்னுடைய போலில் தொடர்பு கொண்டு உடனடியாக நைட்டை எங்களுடைய பணியாளர் மூலியமாக என்னோட பேசுனாங்க. அப்போ நீ என் மேல் புகார் கொடுப்பேன் என்று சொன்னேன். புகார் கொடுத்தா என்னுடைய சேர்ந்தவர்கள் கொலை குற்றவாளிகள் எல்லாம் வெளியில் தான் இருக்காங்க, அவங்கள வச்சு உன்னை வச்சு இதே இடத்துல 24 உன்னை கொன்றுவேன் என்று மிரட்டினார்கள். இது சமயமாக நகர் காவல் நிலையத்தில் நைட்டு இரவே 11 மணிக்கே புகார் கொடுத்தேன். 2 அக்யூஸ்டுகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுபோல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் பார்த்து இப்போது புகார் கொடுத்திருக்கேன். அவர்களும் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லியிருக்கார்கள். இதுபோல் சட்டவிரோதமான குற்றவாளிகளை இவர்களெல்லாம் ஆயுதம் கொண்டு இவர்களை அடக்க வேண்டும். இவர்களை ஏவு இறக்கம் இல்லாமல் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுத்திருக்கேன். மேலும் தொடர்ந்து எனக்கு அச்சுறுத்தல் இருப்பதனால எனக்கு என் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடம் கேட்டிருக்கேன். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எனக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு கேட்க போகிறேன். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். சுரேஷ் கண்ணன், வணக்கம். இந்த புகார் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சிவகங்கை நகராட்சியின் நகர்மன்ற தலைவராக பதவி வகித்து வருவரும் திமுக நகர செயலாளராகவும் டி எம் துரை ஆனந்த் இவர் மானாமதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக ஹோட்டல் ஒன்றை கட்டி அமைச்சர் அண்மையில் திறந்து வைத்தார். இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் அவரிடம் 10 லட்சம் மாமூல் கேட்டு அடிக்கடி போனில் மிரட்டல் விடுத்துள்ளனர். நேற்று இரவு 9:30 மணி அளவில் நேரடியாக ஹோட்டலுக்கு வந்து இருவர் அங்கு பணியில் இருந்த மேலாளரிடம் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளார். அவரது செல்போனை வாங்கி துரை ஆனந்திடம் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். மேலும் இரவிற்குள் பணம் தர மறுத்தால் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை கொலை செய்து விடுவோம் எனவும் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை அடுத்து அவர் சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக புகார் அளித்த நிலையில் அந்த புகாரின் அடிப்படையில் அருகில் உள்ள வேலூர் பகுதியைச் சேர்ந்த நல்லுசாமி மற்றும் இடக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை சிலர் ஆக்கிரமித்த நிலையில் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றியதாலும் சிலர் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், எனவே இது போன்ற தொடர் கொலை மிரட்டல் வருவதால் தனக்கும் உயிருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் இன்று எஸ்பி அலுவலகத்தில் சிவபிரசாத்தை சந்தித்து மனு அளித்துள்ளனர். மேலும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நகர்மன்ற தலைவரே மாமூல் கேட்டு தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாக உயிருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சுரேஷ் கண்ணன் விவரங்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.